ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த புதிய மாதத்திலும் முதல் பரிசுத்தராகிய தேவனை துதிக்கப்பட்டு மகிமைப்படுத்தி அவர் ஆராதிக்க கர்த்தாவை நான் ஆராதிக்க தேவன் தொழுதுள்ள கர்த்தர் நாம் கிருபை மேலும் பாராட்டுக சோதரும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிரகாரமாக நானும் கூட நாம் தேவ சன்னியாசம் தேவன் தொழுது நன்றி செலுத்த கர்த்தர் நாம் கிருபை மேலும் பாராட்டுக சோதரம் உங்களோட சேர்ந்து கர்த்தர் அடியாளுக்கு இந்த பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை குத்தமிக்க கர்த்தர் நன்றி செலுத்துறேன். கர்த்தருக்கு சோதரம். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு சோதரம் உண்டாதாக. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே என்றாலே ஒரு பரிசுத்த ஜீவித்துக்காக ஒரு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கையாக நாம் எல்லா இடத்துலையுமே வேதாந்த பிரகாரம் கட்டுப்பட்டு வளருவது கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு நல்ல ஜீவித்துக்கு அடையாளமாக. ஆகையால கிறிஸ்துவர்கள் எல்லாரும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்கிறதை வேதாந்தம் நமக்கு நல்ல வலியுறுத்துகிறது. பரிசுத்தனால் சரி, எல்லா காரியங்களும் சரி, எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். அதனால தான் கர்த்தர் ஆரம்பத்திலே ஆதாம் ஏவாளுக்கு இந்த பழத்தை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார். காரணம் அந்த கீழ்ப்படிதல் உட்பட்டதாக இருக்கும். பசுத்தம் அதுக்கு அவங்க கெட்டு போகக்கூடாதுக்காக அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அப்படி ஒரு பசுத்தை பாதுகாக்கிறதா அந்த விதியை போட்டார், அந்த கட்டளை போட்டார், அந்த கட்டுப்பாட்டை போட்டார். இப்படி கர்த்தர் நம்ம கொடுக்குற கட்டுப்பாடு எல்லாமே கிறிஸ்து ஜீவித்துக்குள்ள சாட்சிக்குள்ளே வளர்றதுக்காக தான் இருக்கும் என்று இந்த தேவஜனை கண்டு கொள்ள வேண்டும். அப்படியே நானும் கூட நம்ம ஒரு காரியத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாத தேவன் நமக்கு வார்த்தையை தந்து உற்சாகப்படுத்துவாங்க. அதாவது இன்னைக்கு தோல்வி அப்படின்றது ஜனங்க மத்தியில் எப்படி ஒரு ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா, தான் ஆசைப்பட்டு கிடைக்கலன்னா அது தோல்வின்னு நினைக்கிறாங்க. ரியலாகவே அதான் ஃபெயிலியரா? அது கிடையாது. வேதாந்தத்தை அடிப்படையாக பார்க்கும்போது நீங்கள் ஆசைப்பட்டு கிடைக்கலன்னா அது தோல்வி அல்ல, அது கெடுதல். நீ ஆசைப்பட்டு கிடைக்கலன்னா அது தோல்வி இல்லை, அது கெட்டு போனதுக்கு ஒரு அடையாளமாக. அதாவது கெட்டு போகிற அடையாளம்னு சொல்லணும். உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த காரியம் ஒரு ஆசைப்பட்டு கிடைக்கல அப்படின்னா அது நல்லது தான் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அது கிடைச்சிருந்தா அது கெடுதலுக்குள்ளே இருந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகிய தோல்வி அப்படின்றது நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்றத தோல்வி நடந்து விட்டு நினைக்காதீங்க. தோல்வின்னு என்ன தெரியுமா? ஒரு இடத்துல போட்டியில் போகிறீங்க, ரெண்டு பேரும் மோதுறாங்க, அதில் நீங்கள் இன்னொருத்தர் ஜெயிக்க நீங்கள் பின்னாடியாக இருந்தால் தான் தோல்வி. அப்போ ரெண்டு பேரும் அதுக்கு ஆயத்தம் பண்ணதும் அதுக்கு முயற்சி எடுத்ததாக இருக்க வேண்டும். அந்த முயற்சியிலே நீங்கள் அந்த இலக்கை அடையலைன்னா அது தோல்வி. மொத்தத்தில் இலக்கை அடையலாம் தான் தோல்வி தவிர மற்றபடி நீங்கள் தோல்வி அடைந்ததாக நீங்கள் எல்லா காரியத்தையும் சொல்லக்கூடாது. இப்போ பாருங்கள், எக்ஸாம் மார்க் எடுக்கிறோம், 100 மார்க் எடுக்கிறோம், அதில் 30 எடுத்தால் என்னது பாஸு, இல்லைன்னா ஃபெயில் சொல்கிறாங்க. அதுப்பா 35, இனிமேல் 35. இப்போ இதை நினச்சாக்கா 50 ஆடுனா எத்தனை பேர் ஃபெயில் ஆவாங்க? அப்போ தோல்விக்கு என்ன இது இல்லை. அப்போ எது தோல்வின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று தெரியுமா? நான் கூகுள் சர்டிஃபிகேஷன் எழுதிருக்கிறேன். கூகுள் சர்டிஃபிகேஷனில் 70 மார்க் தான் பாஸு, 70 மார்க் தான் பாஸ். அப்போ 100க்கு 70 எடுத்தால் பாஸு, அப்போ தான் சர்டிஃபிகேஷன் தருவான். இது என்ன நினைக்கிறீங்க? அப்போது இது அப்போ 70 மார்க் நான் கிட்டத்தட்ட 69 மார்க் எடுத்து நான் ஃபெயிலியரா? மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணுவது தோல்வி தவிர மற்றபடி எதுவுமே அதில் தோல்வி கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம தோல்வி அப்படின்றது ஒரு முயற்சி பண்ணி நமக்கு அது கிடைக்கலனா தான் தோல்வி தவிர ஆசைப்பட்டோம்னா கிடைக்கல அப்படிங்கிற தோல்வின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அது வேதாந்த பிரகாரம் முழு தவறு. அப்படி செய்யக்கூடாது. ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு மனசனுடைய ஆசைப்பட்ட கிடைக்கிறது தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறதே இருக்கக்கூடாது. அது இன்னைக்கு ஆசை அப்படின்றது 2 விதமான ஆசையை பார்க்கலாம் வேதாந்த அடிப்படையில். ஒன்று நியாயமான ஆசை, நீதியுள்ள ஆசை, சத்திய பிரகாரமுள்ள ஆசை, விசுவாசத்துக்கு ஏற்ற ஆசை, தேவசித்த நிறைவுள்ள ஆசை. இப்படி ஆசையை பற்றி, அதாவது ஒரு நியாயமான காரியங்களோட ஆசையை வேதாந்தத்தில் நிறைய இருக்குது. ஆனால் அதே சமயம் எப்படிப்பட்ட ஆசைப்படக்கூடாது, கெடுத்துக்கொள்கிற ஆசை இருக்குது. அதாவது அநியாயமான ஆசை, நியாயம் இல்லாத ஆசையாக ஒரு காரியம் இருக்குது. அந்த ஆசைப்படி நடந்தவர்கள் எப்படி கெட்டு போனார்கள் எப்படின்ற அதையும் வேதாந்தம் பதிவு செய்யப்பட்டு. அப்போ பாருங்க, நம்ம ஆசை அப்படின்றது நியாயமுள்ள ஆசையாக இருந்தால் அது நிறைவேறும், நியாயம் இல்லாத ஆசையாக இருந்தால் அது நிறைவேறாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சாலமோன்ட்ட தேவன் கேட்டார், நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்றார். அவன் கேட்டா, இந்த ஜனங்களை மேய்க்கிறதுக்கு ஞானத்தை தான்னு சொல்கிறான். உடனே கர்த்தர் செய்தார், அவனுக்கு அனுப்பும். அவன் ஆசை நிறைவேறப்பட்டுச்சா?
பட்டுச்சு. ரைட். அப்புறம் அவன் கேட்காத ஐஸ்வர்ய சம்பத்தையும் அவர் கர்த்தர் கொடுத்தார். அப்படி சில காரியங்கள் வந்து நமக்கு என்ன உண்டாக பாருங்க. ஆபிரகாம் இந்த நாளை என்னை காணக்கூடிய வாஞ்சியா என்னை காணக்கூடிய ஆசையாக இருந்தான். அவன் நாளை அவன் என்னை கண்டு கொண்டான். அவன் ஆசை நிறைவேறிச்சு. என்னை காணும்படியாக யோவான் 8:56 வாசிக்கிறோம். என்னை காணும்படியாக அவன் என்ன செய்தான்? ஆசையாக இருந்தான். அவன் எப்படி ஒரு ஆசையை பாருங்க. அவர் சாலமோனுக்கு ஆசையை பாருங்க. இந்த மக்களை ஜனங்களை மேய்க்கிற ஞானம் வேணும்னு சொல்லி ஆசை கேட்டார். ஆபிரகாமோ இயேசு பார்க்க வேணும்னு சொல்லி ஆசை கேட்டார். நிறைவேறிச்சு. அது நியாயமான ஆசை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆசை எது சம்பந்தமா இருக்கு? நியாயமுள்ள ஆசையா இருந்தால் கர்த்தருக்குள்ள நிறைவேறும். ஹல்லேலூயா. நியாயமுள்ள ஆசை இருந்தால் அது கெட்டு போயிடுவார்கள், கெடுத்து கொண்டாடுவார்கள். அப்போ பாருங்க, நியாயம் இல்லாத ஆசையினால் சில பேர் தன்னை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நியாயமுள்ள ஆசை தான் நிறைவேறுங்கிறது வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது, நம்மளை வலியுறுத்துது. நியாயமுள்ள ஆசைகள் எல்லாம் நம்மளை கெடுத்து கொடுக்குற ஒரு காரியமாகும். அப்போ ஒரு ஆசைப்பட்டு கிடைக்கல அப்படின்னா அது நம்மளுக்கு அதை நல்லா போச்சு, நம்ம அது கிடைச்சிருந்தா கெட்டு போயிருப்போம் அப்படின்னு உணர்ந்து கொண்டு நாம் நியாயமுள்ள ஆசைக்கு மாற வேண்டும். தேவனுக்கு சந்தோத்திரம் இல்லாத ஆகையினாலே ஆசையை பற்றி சில காரியங்களை ஒரு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும்னு சொன்னீங்கன்னாக்கள் தேவன் நம்ம பிரியப்படுறாங்கிறதை நான் உணர்ந்து கொண்டு ஆவியான கொடுக்க அன்னைக்கு வசனத்தை எழுதி கொண்டு எனக்கு தேவ சமூகத்தை நிற்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சாலமோன் நீதிமொழி புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். சாலமோன் எழுதிய நீதிமொழி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். துன்மார்க்கருடைய நம்பிக்கை கோபாக்கினையா முடியும். நீதிமானோட ஆசை நன்மையே. ஹல்லேலூயா. ஒரு நீதிமான் போல நம்ம ஆசைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமான் போல ஆசைப்பட வேண்டும். பாருங்க, ஆபிரகாம் நல்லா ஆசைப்பட்டான். ஆண்டவரே உங்க காண ஆசையா இருக்கிறேன், வாஞ்சியா இருக்கிறேன், ஆசையா இருக்கேன். அவன் நாளை கண்டு கொண்டான். நீதிமான போல நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆசைப்பட வேண்டும். அது என்ன வந்து அடையுமா? நன்மை வந்து அடையும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நீதிமானோட ஆசை நன்மை, இட்ஸ் எ குட்னஸ். அது நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். துன்மார்க்குடைய நம்பிக்கையோ கோவாக்கினியை முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. யோவான் 8:56 வாசிக்கலாம். யோவான் 8:56. அங்கே ஆபிரகாம் ஆசைப்பட்டார். என்ன ஆசைப்பட்டார்? அதை நிறைவேற்றேன்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். என்னுடைய நாளை காண ஆசை இருந்தால் அவன் என்ன ஒரு ஆசை பாருங்க. கர்த்தரோட நாளை நான் அங்கே இருக்க வேண்டும், கர்த்தரை பார்க்க வேண்டும். நாளை காண ஆசையா இருந்தான். கண்டு கழிவுந்தான். ஹல்லேலூயா. அவன் ஆசை அங்கே நிறைவேறப்பட்டது. ஹல்லேலூயா. நீதிமான ஆசை நன்மையா இருக்கும். நன்மை கர்த்தர் அதை நிறைவேற்ற உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எல்லாமே ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆசைப்பட்டனா கிடைக்கணும் தோல்வி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை மாற்ற வேண்டும். நியாயமுள்ள ஆசையாக இருக்க வேண்டும். நீதிமானுக்குரிய ஆசையாக இருக்க வேண்டும். பாருங்க, ஆசைன்னா என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை அடைந்து விடுவது ஆசையாகும். ஒரு காரியத்தை நிறைவேற்றுவது ஆசையாகும். ஒரு ஒரு காரியத்தை அனுபவிக்கிறது ஆசையாகும். அப்போது இது நிறைவேறல அப்படின்னா நமக்கு மன சங்கடப்படுவோம். 1 Corinthians 10:23 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நன்கு சொல்கிறார், இந்த ஆசையை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாத்தையும் செய்ய கிடையாதுங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலே நம்ம ஆசையை அனுப்பிச்சு கர்த்தர் அனுமதி கொடுத்துருக்கிறார். அது நியாயமுள்ள ஆசையாக இருக்க வேண்டும். விசேஷமாய் நன்மைக்கு எதுவாக நீதிமான் போல உள்ள ஆசையாக இருக்க வேண்டும். அதுதான் அப்போஸ்தலர் சொல்கிறார், எல்லாருக்கும் அனுமதி உண்டு, ஆனால் ஒரு கட்டுப்பாடு உண்டு. ஏன்னா நியாயமுள்ளதாக இருக்க வேண்டும் சொல்லி ஒரு கட்டுப்பாடும் இருக்குது. வாசிக்கலாம். ஆனால் அது பக்தி, அதாவது நம்முடைய ஆசையானது நீதிமான் போல நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கணும் ஆசை. அடுத்தது ஒரு பக்திக்கு ஏதுவான உள்ளதாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். எல்லாற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாத்தையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாக, எல்லாம் எனக்கு குவாலிஃபையாக இருக்காது. அதுதான் முக்கியம். அடுத்தது
எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் அது எல்லாம் டிவோஷனலாக இருக்காது, பக்தி விருத்தி உண்டாகாது. அப்போ பாருங்க, நம்ம ஆசை எப்படி இருக்க வேண்டும்? பக்தி விருத்தி ஏதுவாக இருக்க வேண்டும். நம்ம ஆசை நன்மைக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும். நம்ம ஆசை நம்முடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, புரிஞ்சுதா? நம்ம ஆசை பக்தி விருத்தி ஏதுவாக இருக்க வேண்டும். அது வரணும், அது நடக்கும். பாருங்க, ஆபிரகாம் கேட்டார், அவர் ஆசைப்பட்டார், 2 நாளை காண வாங்கி அவன் ஆசையாக இருந்தான், கண்டு கழிவுறான், பக்திக்குரியது. ஹல்லேலூயா, அதுதான் குவாலிஃபிகேஷன் இல்லை. குவாலிஃபிகேஷன் ஆக்காண்டவர் இன்னொரு ஆசை கேட்டார் சாலமோன். சரி, குவாலிஃபை ஆகிக்கொண்டு கத்த சொல்லுங்க. ஹல்லேலூயா, அப்படிதான் வரணும். எல்லாத்தையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் செய்ய எனக்கு தகுதிக்கிறார். எல்லாத்தையும் செய்ய, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. அப்புறம் ஏன் அதை செஞ்சுக்கிட்டு? ஆகையினாலே நம்மளோட ஆசையானது தெய்வ பக்தி ஏதுவாக இருக்க வேண்டும். நீதிமான் போல நன்மைக்கு உள்ளதாக இருக்க வேண்டும். அது ஒரு தகுதிக்குரியதாக இருக்க வேண்டும். தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதுனால என்ன உண்டாகும்? கண்ணீர் தான் உண்டாகும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நம்முடைய ஆசையானது ஒரு கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசையெல்லாம் இருந்தது, நிறைவேற்றப்பட்டது சொல்லி பார்க்குறோம். அதாவது இயேசுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுங்க. லூக்கா 22:15 நம்ம மேலிருந்து உங்களுக்கு கீழே வருவோம். அந்த எப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு ஆசை இருந்துச்சு. லூக்கா 22:15 என்ன அப்படின்னா, நான் வாசிங்க. லூக்கா 22:15 அவர் விடை பெறும் முன்னாலே பாடுபடுறதுக்கு முன்னே, நான் பாடுபடுறதுக்கு முன்னே உங்களோட சேர்ந்து பஸ்ஸா புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். ஹல்லேலூயா, என்ன ஆசை பார்த்தீங்களா? தான் சீடர்களோடு பஸ்ஸா புசிக்க வேண்டுங்கிறது. யாரையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் வந்து நழுவி போகிறான், ஆனாலும் அவனுக்கு முன்னாடி மனுஷன் அவங்கள சேர்ந்து ஒரு ஐக்கியப்பட்டு ஒரு பஸ்காவை நடத்திடணும். நாளைக்கு நான் பாடுபட போகிறேன், ஒருத்தர் என்னை காட்டி விட போகிறான், இந்த ஐக்கியத்தில் ஒரு பிரிவு உழவு போகுது. ஆனாலும் இப்போ நான் ஐக்கியத்தோடு நான் செய்வேன் என்ற ஒரு ஆசை பாருங்க. அது அந்த ஆசை அது நிறைவேற்றா இல்லையா? அவர் பஸ்காவை புசித்தாரா இல்லையா? புசித்தார். அதே சீடோடு புசித்தார். தன்னை காட்டி விடணும்னு அவனோடு சேர்ந்தே புசித்தார். ஆசையை நிறைவேற்றினார், நிறைவேறப்பட்டது. ஹல்லேலூயா, இயேசு சொன்ன ஆசையை பாருங்க. அந்த ஐக்கியத்தை காப்பாற்ற முடிய ஒரு ஆசை இருந்தது. அதே மாதிரி அவருடைய ஜெபம் அந்த ஆசையில் காணப்பட்டது. யோவான் 17:24 வாசிக்கும் போது, இந்த ஊழியர்களை, அந்த சீடர்களை நீர் நான் ஐக்கியமாக இருக்க போல இவர்கள் நம்மோட ஐக்கிய முடியாமல் நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். வாசிக்கலாம். என்னோட மகிமை இங்கே வார்த்தை என்னமா ஜெபம் பண்ணுறேன்னு வரல. இந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு? நீ இங்கே இருக்கிற அங்கே நானும் இருக்கும்படி விரும்புகிறேன்னு சொல்ல ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா, நான் இங்கே எதுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை வராமல், அது ஜெபம் தான். அந்த ஜெபத்திலே தன்னோட ஆசையை தெரிவிக்கிறார். தேவனுக்கு சோத்திரம்ன்றார நியாயமுள்ள ஒரு ஆசையை இயேசு அங்கே தெரிவிக்கிறார். இன்னும் வரைக்கும் சீடர்களிடத்திலே இயேசு அங்கே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. போன வாரம் கூட அதை இப்போ பார்த்தோம். நான் எங்கே இருக்கிறோம் அங்கே சீடன் இருப்பான், என் சரீரம் அங்கே இருக்கும், அங்கே ஊழியக்காரர் இருப்பான் என்று சொல்லி போனவன் பார்த்தோம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இயேசு சொன்ன ஆசை நிறைவேறப்பட்டது. அப்படின்னு பாருங்க, அவர் பாருங்க, பலியே இல்லை, இரக்கத்தையே விரும்புகிறேன், என்னோட ஆசையெல்லாம் இரக்கத்தை பற்றியே இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. மத்தேயு 9:13 வாசிக்கும் போது, நான் எதை ஆசைப்பட்டுன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி நீ ஆயக்கார சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க குடும்பங்கள் கேட்குறாங்க. நான் என்ன ஆசைப்பட்டிருக்கேன்? இரக்கத்தை விரும்புகிறேங்க. பாவிகள் மனம் திரும்ப முடியாத இறக்க வேண்டும் இருக்குது, அந்த இறக்கத்தையே நான் விரும்புகிறேன். இறக்கப்பட்டு அவங்களுக்கு அவன் மனம் திரும்ப காரியம் செய்ய வேண்டும் சொல்லி நான் விரும்புகிறேன். அப்படி நான் ஆசைப்படுகிறேன்னு சொல்லி தன் விருப்பத்தை எனக்கு தெரிவித்தார். வாசிக்கலாம். பலியே இல்லை, இறக்கத்தையே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அவன் ஆசையை பாருங்க எப்படி இருக்கு. அவன் செஞ்சானா, இப்படி செஞ்சானா, அவன் அப்படி ஆக்கப்பட வேண்டும் அப்படின்னு பலியெல்லாம் கிடையாது. மாமியோடும் ஆயக்காரங்களோட எப்படி அவங்க போதை உட்காந்து சாப்பிட்றாரு. அவரோட நோக்கத்தை பார்த்தீங்கன்னா, அவரோட ஆசையை பாருங்க. அவரோட ஆசையை இறக்குங்க அப்படின்னு சீக்கிரம் சொல்லுறோம். இயேசு சொன்னாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. கற்றுக்கொள்ளுங்கள், பாவிகளே மனதில் அழைத்து வந்தேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக இந்த வசனம் எங்கே இருக்கு உங்களுக்கு தெரியுமா? இந்த வசனம் எங்கே இருக்கு தெரியுமா?
பழைய ஏற்பாடு இருக்குது. அந்த வார்த்தையை தான் அவங்க கோட் பண்ணுறாரு ஆக்சுவலாக. நீங்கள் அதையா என்ன எங்கே விட்டுல அது இல்லை ஆகாய் பார்த்தா ஆமாம் சார். ஓசியா 6:6 ரைட். ஓசியா 6:6 நான் எழுதி எனக்கே சொல்ல புரியும். தேவன் அறிவை விரும்ப. ஹல்லேலூயா. என்ன பாருங்க, இந்த ஆசை தான் பாருங்க. நான் என்ன சொல்லுவாங்க புரிஞ்சிருக்கோம். வசனம் போட்டிருக்கக்கூடிய ஆசையை தான் நான் செய்யறேன். நாங்க என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்றேன் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த வசனம் வந்து நியாயப்பிரமாணம், அதாவது பழைய ஏற்பாடுல என்ன இருக்கு? பலியல்ல இரக்கத்தை விரும்புகிறேன், தகன பலியல்ல தேவனை பற்றி அறிவிலே தேவனை பற்றி அறிவை விரும்புகிறேன். அப்போ உங்க ஆசைலாம் எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்து போல இரக்கத்தை, இன்னும் தேவனை பற்றி அறிவிலே அறிவு. இதே தான் அப்போஸ்தலர் பிற்பாடு ஜோம் பண்ணும்போது அந்த மக்களுக்கு ஜோம் பண்ணது தேவனை பற்றி அறிவிலே நிரப்பப்படும்படியாக அப்படின்னு சொல்லி கொலோசியர் 1 பார்க்கலாம். அப்போ இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம்? நம்மளோட ஆசை எல்லாமே நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது அதான் ஆண்டவரே தேவனை பற்றி அறிவாளர்கள் வளர்ந்து வருக கிருபை செய்யும். நியாயமான ஒரு ஆசை தான். இந்த ஆசையை நம்ம நிச்சயமாக நடக்கும். நீங்கள் இந்த ஆசையை நிறைவேற்றி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் தேவாரிகள் நிரப்பப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் அப்போ என்ன பாருங்க, இந்த வசனத்துப்படி தான் நம்ம ஆசையை உண்டு பண்ணிக்கிட்டார்கள் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துப்படி தான் செஞ்சாரு. நான் பலியல்ல இரக்கத்தபடியே நான் என்ன செய்ய விரும்புகிறேன், சகல பலியல்ல என்ன செய்ய தேவனை பற்றி அறிவிலே வளரணுங்க அவங்க காரியமாக உண்டாகும் சொல்லி பார்க்கணும். தேவன வசனம் சொல்கிறேன். இந்த விரும்புகிறேங்கிற வார்த்தைலாம் எடுத்து படிச்சுப்பாங்க. அகராதியில் விரும்புகிறேன் வார்த்தை எங்கெல்லாம் வருது அதெல்லாம் எடுத்து நீங்கள் உங்கள் ஆசையை மாற்றிக்கோங்க. உங்கள் ஆசையை பைபிளில் வர விரும்புகிறேன்னு தான் நீங்கள் என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும். உலகத்தை விரும்புவது நிறைய இருக்கும், அதை நம்ம விரும்பக்கூடாது. நம்ம ஆசை என்ன இருக்கும்? பைபிளை விரும்பு என்ன போட்டிருக்கோம் அதெல்லாம் செய்வோம். we can like it. அதுதான் அதை நம்ம செய்யணும். இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரி உங்களுக்கு காமிக்கிறோம்னா, இயேசு என்ன செஞ்சார்? பலியில இறக்கத்தை விரும்புகிறேன், அதே அப்படியே என்ன செஞ்சார்? பூமியில் வரும்போது அதே அவர் எடுத்துரைத்தார், அப்படியே செய்து காண்பித்தார். தேவவசனம் சோத்திரம் இல்லாத நிறைய மக்களை மனம் திரும்பினார். அந்த ஆசை நிறைவேற்றா இல்லையாப்போ? இறக்கத்தின் பிரகாரமாய் மக்களை மனம் திருப்பினார். அப்போ அந்த ஆசை அவருக்கு நிறைவேற்று. தேவவசனம் சோத்திரம் இல்லாத ஆகியனாலே இயேசு கிறிஸ்துக்கு வசனம் பிரகாரம் உள்ள ஆசை இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது நிறைவேறப்பட்டது, நியாயமான ஆசை நிறைவேறப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது அப்போஸ்தலருக்கு தனக்கு குறித்த லக்க அடையிறதுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதாவது பிலிப்பியர் 3:12 பார்க்கும்போது எது எப்படி இருந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம லக்க நம்ம அடையணும், அது தீவிரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கும். பிற்பாடு பார்த்தா மருவத்து கொண்டு பேச வரார். கர்த்தர் ஜீவனுக்குள்ளே, அதாவது கர்த்தர் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ள முடியாத கொண்டு வரார். அந்த லக்கை நம்ம விட்டு மாறவே கூடாது அப்படின்றார். அது எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்றார். வாசிக்கலாம். எல்லாம் கடைசின்னு நினைக்காதீங்க. சபை இருக்கு, ஊழியர் இருக்கிறாங்க, கர்த்தர் எல்லாம் பிள்ளை கொடுத்துட்டாரு, ஆசையை கொடுத்துட்டாரு, ஜனங்கள் இருக்காங்க, அப்படி எல்லாம் கிடைச்சின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு, ஊழியர்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு, நம்ம விசுவாசிகள் ஒரு டார்கெட் இருக்கு. அந்த ஆசை நிறைவேற்றப்படணும். வாசிக்கலாம். நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடர்கிறேன். ஹல்லேலூயா. நானும் அழைத்த காரணம் என்ன? அந்த ஆசை நிறைவேற. உங்களை அழைத்த காரணம் என்ன? அதை நிறைவேற ஆசைப்படணும். அந்த ஆசை நிறைவேற்றதில்லை, மாற்றி சொல்லிட்டேன். உங்களை அழைத்த காரணம் என்ன? அதை நிறைவேற என்ன செய்யணும்? ஆசைப்படணும். தேவவசனம் சோத்திரம் இல்லாத அப்போ நம்முடைய ஆசை என்னவா இருக்கணும்? அப்போஸ்தலர் ஆசை போல, முதல்ல இயேசு ஆசை போல வசன பிரகாரம் நாம் நடக்கத்தக்கான ஒரு ஆசை நமக்கு வர வேண்டும். அதே சமயம் அப்போஸ்தலர் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அழைத்த அழைப்புக்கு உள்ள காரியம் நிறைவேற நம்ம ஆசைப்பட வேண்டும். தேவவசனம் சோத்திரம் இல்லை. தூதர்கள் ஆசைப்படுறாங்க, ஆராதனை உற்று பார்க்க ஆசைப்பட்டார்களாம். 1 பேதுரு 1:12. இவர்களுக்கு ஒரு ஆசை உண்டு.
என்னன்னா பரலோகத்து மாதிரியே பூலோகத்தில் எங்கேயாவது ஒரு அதே மாதிரி ஆறாம் நடக்கணும்னா அவன் வந்து பார்த்துட்டு போவாங்க. இப்போ பரலோக ஆரம்பரே இங்கே இருக்கையா அப்படின்றது தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படி சில பேர் வந்து அப்படி ஆதாரம் உச்சி பார்க்க ஆசையாக இருந்தார்கள்னு சொல்லி பாருங்க. வாசிக்கலாம், வேகமாக வாசிங்க. 1 பேதுரு 1:12. பார்க்கும்போது உற்று பார்க்க என்ன செஞ்சாங்கன்னா ஆசையா தேவதூர் வந்து ஆசைப்பட்டாங்க. தேவதூருக்கு ஒரு ஆசை இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஆசை நியாயமான ஆசை தான். இப்போ அவங்க கழிவுறாங்க. ஹalleluya. நான் நிறைய தடவை தேவதூர் உற்று பார்த்ததை நான் பார்த்துருக்கேன். அவங்க இன்னும் அதை கழிவுறாங்க. அது ஆசை நிறைவேற்றி தான் இருக்குது. நியாயமான ஆசையை பார்க்குறோம். அப்புறம் பாருங்க, எப்ரேயர்ல 6:12 பார்க்கும்போது ஆக்கியம் எப்படி கற்றுமா, உங்கள் விசுவாசம் முடியும் பரியந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டா. எவ்வளோ பெரிய ஆசைப்பாங்க. நான் அந்த ஆசையை ரொம்ப விரும்புகிறேன். இது நான் செய்யணும்ன்றதே நினைக்கிறேன். வாசிக்கலாம் எப்ரேயர் 6:12. இது உங்களுக்கு தூண்டுதலாக கூட இருக்கும். உங்கள் ஆசையை உங்களுக்கு இந்த ஆசை வருதா, இன்னிலிருந்து வருதா மட்டும் பாருங்கள். இந்த வசனத்தை மனசில் வச்சுக்கோங்க. இந்த எப்ரேயர் 6:12 இந்த ஆக்கியம் எதிர்பிரகாரமாக இந்த ஆசை நமக்கு வருதான்னு பாருங்கள். வரலன்னா ஆசையை உண்டு பண்ணுங்க. உங்களுக்கு தூண்டு முடியாத அந்த வார்த்தையை எடுத்து காண்பிக்கிறேன். வாசிக்கலாம். உங்கள் நம்பிக்கையில் பூர்ண நிச்சயம் கன்ஃபர்மேஷன் உண்டாக முடியாக நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதை கேர்ஃபுல்னஸை காட்ட வேண்டும் என்று ஆசையா இருக்கிற. ஹalleluya. நம்ம நம்பிக்கையில் என்னவா இருக்கணும்? பூர்ணமா இருக்க வேண்டும். அது ஒரு ஆசை. எடுத்தெடுப்பு நம்பிக்கை 10 நாள் போன மாதம் நம்பிக்கை இருந்துச்சு, அந்த மாதம் நம்பிக்கை அத்து போயிடுச்சு. ஐயே நம்ம ஆசையே என்னது? கடைசி வரைக்கும் என்ன இருக்கணும்? முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையாக அந்த ஆசை நிறைவேறல. ஆமாம், இதில் நம்ம கொஞ்சம் சுயநலமாக தான் இருக்கணும், வழியே கிடையாது. ஏன்னா அந்த நம்பிக்கை கத்தர் நம்பிக்கை அந்த முக்கியமாகும். கத்தர் வரும்போது நம்பிக்கை காட்டணும். நம்ம என்னத்தை காட்டுவோம்? மனுஷமா வரும்போது என்னத்தை காட்டுவீங்க? 2 வீடு ஆண்டவரே, கேட பார்க்குறவங்க கோலம் பார்க்குறவங்க. ஆமாம், இதை காட்ட போகிறீங்க. அதில் ஒன்றும் கிடையாது. அது 4 பிள்ளைகள் பெற்று வச்சுக்காண்டவரே, அது கணக்கு காட்ட முடியாது. ஏன்னா கத்தர் பார்க்கும்போது உங்கள் விசுவாச நம்பிக்கை, மனுஷகுமார் வரும்போது நம்பிக்கை காண்பாரோ. ஹalleluya. விசுவாசம் வச்சிருக்கியா? லாஸ்ட் மினிட் விசுவாசம் இருக்கியா? அதான் நேற்று வரைக்கும் இந்த காலையில் ஒருத்தர் வார்த்தையை போட்டு போனால் நம்பிக்கை அத்து போச்சு. அப்படி ஆசை நிறைவேற போச்சு. உண்மையான ஆசையாக அது இருந்துச்சு அப்படின்னா அது நிறைவேறும். ஹalleluya. இது நியாயமான ஆசை தான், உங்களுக்கு நிறைவேறும். ஆமென். ஹalleluya. அப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு விசுவாசிக்கு வர வேண்டும். நம்ம வர இயேசுவோட ஆசையை காமிச்சாச்சு, அப்போஸ்தலர் காமிச்சாச்சு, தூதர் காமிச்சாச்சு. விசுவாசி என்ன ஆசை வர வேண்டும்னா இந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. அடுத்து இந்த விசுவாசிக்கு ஒரு அப்டேட் ஒன்று வேணும். எப்படின்னா விசுவாசியாவே இப்படி பேரக்கூடாது. 1 தீமோத்தேயு 3:3 ஒரு அப்டேட் வேணும். கண்காணியாக மாற வேண்டும், ஊழியர்களாக மாற வேண்டும், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், ஜனங்களை மேய்க்க வேண்டும், கண்காணியாக இருக்க வேண்டும். கர்த்தர் சபை நடத்துவார், நாம் அதை கண்காணிக்க வேண்டும். கண்காணித்து தேவனுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டும். அப்படி ஒரு ஆசை வர வேண்டும். அது ஒரு நல்ல ஆசைன்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். ஒரு விசுவாசிக்கு ஒரு அப்டேட் ஆசை. விசுவாசியாகவே 10 வருஷம் இருந்தான்னா அடுத்த அப்டேட் பண்ணுறது இந்த எண்ணம் வர வேண்டும். வாசிக்கலாம். கண்காணியை விரும்புகிறவன் நல்ல வேலை ஹalleluya. சூட்டப்பட்டா நல்ல வேலையை விரும்புகிறான். அவன் ஆசை கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இது உண்மையான வார்த்தை, நல்ல ஆசைன்னு அர்த்தம். ஹalleluya. ஆமாம், கண்காணிக்க வேண்டும், மாற வேண்டும். அப்படியே இருக்கக்கூடாது. அப்படியே சேர்ந்து போகிறேன், வந்தவன் போனவன் அப்படியே இருக்கக்கூடாது. சிலக்கெல்லாம் பார்த்துருக்கேன், இப்படியே இருந்து போகிறேன். நாங்கள் எங்கள் கத்தை எல்லாம் கொடுத்துருக்காரு. அடுத்தவன் கண்காணியாக நீங்கள் வாங்க, சபை மேய்க்கக்கூடிய உள்ள வாங்க, நல்ல வேலை. இது உண்மையான வார்த்தையான ஹalleluya சொல்லிட்டு அவன் எப்படியாவது இருக்கணும்னு சொல்லி பிற்பாடு வசனம் ஃபுல்லாக எழுதுறாரு. வார்த்தைகள் எழுது எப்படி அது கூட இருக்க வேண்டும், அது கண்காணியானா அவன் எப்படி குவாலிஃபை ஆக வேண்டும் எப்படிங்கிறத அங்கே எழுதுறாரு. கர்த்தர் வசனம் சோத்திரம்ன்றாங்க. இப்படி வேதாகமத்தில் நியாயமுள்ள ஆசைப்பட்டவர்கள் உள்ள காரியத்தை பார்க்குறோம். அதையெல்லாம் நிறைவேற்றிங்கிறது பார்க்குறோம். இயேசுவின் ஆசையை பாருங்கள், அது நிறைவேறிடுச்சு. தூதர் உள்ள காரியம் நிறைவேறிடுச்சு.
அப்போஸ்தலர் பவுல் உள்ள காரியம் நிறைவேறிச்சு. அப்போஸ்தலர் அவர் கொடுத்த ஓட்டத்தை நல்லா முடிச்சாங்க, ஸ்திரம்பட முடிச்சார். அடுத்த அழைப்பில் அவர் பாதுகாத்து கொண்டார். ஒரு விசுவாசிக்கு என்ன இருக்க வேண்டும்? ஒரு நல்ல நம்பிக்கை கடைசி வரைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தேவன் நிறைய ஆட்கள் சொல்லலாம், நிறைய பேர் அதுக்கு பாத்திரமா அமைந்திருக்கிறார்கள். இப்படி நியாயமுள்ள ஆசையாக இருக்க வேண்டும். விசுவாசின் அடுத்த ஸ்டேஜாக அவன் ஊழியக்காரன் கண்காணியை மாற வேண்டும், ஒரு ஆசை இருக்க வேண்டும். இப்படி நியாயமுள்ள ஆசைகள்லாம் வேதாந்தம் போடப்பட்டிருக்கு. இதை பார்த்து கொண்டு என்ன செய்வோம்? மனசே நம்ம ஆசையை ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவோம். ஆனால் இது மாறாக சும்மா அப்படி வேறு இஷ்டத்துக்கு ஆராதிக்கிறனால வேறு இஷ்டத்துக்கு ஆசையாக இருக்கிறனால என்ன பிரயோஜனம்? தன்னை நம்ம கெடுத்து கொண்டிருக்கிறோம். கெடுத்து கொண்டிருக்கு மாத்திரம் இல்லாமல் அதை அவங்க அடையாமல் வரப்போகிறார்கள். தேவனுக்கு சந்தோஷம் உண்டாக. ஆக இவ்வளோ நேரம் பார்த்தது ஒரு நியாயமான ஆசைக்கான ஒரு சாம்பிளாக பார்த்தோம். இன்னும் நிறைய எடுத்து சொல்ல முடியும். ஒரு நியாயமான ஆசைக்குரிய ஒரு மாதிரியை பார்த்தோம். அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர், தூதர்கள், விசுவாசிகள், அடுத்த விசுவாசி என்ன ஆசை வர வேண்டும், இதெல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்தோம். இப்போது என்ன விதமான ஆசை இருக்கக்கூடாதுங்கிற பார்ப்போம். நியாயம் இல்லாத ஆசைகளை பார்ப்போம். இதனாலே சில பேர் கெட்டு போனார்கள், கெடுத்து கொண்டார்கள். கெட்டு போனார்கள், கெடுத்து கொண்டார்கள். வாசிக்கலாம். முதலாவது எல்லாம் தெரிஞ்ச ஆசை தான் இச்சையின் ஆசை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6 வேகமாக வாசிங்க. ஒரு காரியத்தை ஆசைப்பட்டு இச்சித்து அதை அடையணும்னு நினைக்கிறோம். அது நியாயமாக இருந்தால் பரவாயில்ல, நியாயம் இல்லாத இருந்தால் அது அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணுது. அங்கே ஒவ்வொரு காரியத்துக்கும் நியாயம் இல்லாத ஆசைக்கெல்லாம் ஒரு ஒரு இழப்பு உண்டாகுதுங்கிறதை நம்ம இதை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 5-6 ஆசைகளை பார்க்க போகிறோம். இந்த 6-7 நியாயமான ஆசைகளுக்கு என்ன உண்டாகுதுன்னா, அப்படி ஆசைப்பட்டவர்கள் ஒரு இழப்பை அடைந்திருக்கார்கள். they have lost something. அது என்னங்கிறத பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு ஆசையோட வேதனை என்னன்னு தெரியும். நியாயமுள்ள ஆசைனால என்ன உண்டாகும், ஒரு என்ன வேதனை உண்டாகுங்கிறது உங்களுக்கு தெரியும். வாசிக்கலாம். அதே 3:6 தேவமாசி. கத்தை சாப்பிடக்கூடாத அந்த கனியை நீங்கள் இச்சித்து என்ன செஞ்சாங்க, அது பண்ணி அந்த கனியை சாப்பிடணும் ஆசைப்பட்டு கடைசி இச்சை உண்டாகி அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. விளைவு என்ன உண்டாச்சு தெரியுமா? they have disconnected from God. தேவனுடைய காரியத்திலிருந்து ஒரு இழப்பை பெற்று கொண்டார்கள். தேவனுக்கு ஒரு தூரம் உண்டாகிறார். அதோட இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் தேவனுடைய நேர்பார்வைகள் இல்லாமல் போயிட்டார்கள், தூரப்பார்வையில் இருந்தார்கள். தோட்டத்துக்கு வெளியே அனுப்பிச்சு விட்டார். 23-24 வாசிக்கலாம். அதில் 23-24 He had disconnected from, they had disconnected from God. டைரக்ட் பார்வையில் அவங்க இல்லை. ஏன்? இச்சை ஆசை உள்ளவர்கள் தேவனுடைய நேர் பார்வையில் இருக்க மாட்டார்கள். இச்சை ஆசை கட்டுப்பாட்டு உள்ளவர்கள் தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருப்பார்கள். இச்சை ஆசை உள்ளவர்கள் தோட்டத்துக்கு வெளியே தான் இருப்பார்கள், தேவனுடைய தூர பார்வையில் தான் இருப்பார்கள். நேர் பார்வை இருக்க முடியாதுங்கிறது இந்த வசனம் காட்டும். அதனால் ஒரு இதை பார்த்த இச்சை அடைந்தால் உடனே அதை அடையணும்னு நினைக்காதீங்க. இதை பார்த்தா அது உடனே வாங்கிடணும்னு நினைக்காதீங்க. அப்படி செய்கிறது நிச்சயமாக அந்த இடத்துல அந்த நேரத்தில் அவங்க தேவனுடைய பார்வைக்கு விலையாக இருப்பீங்க, தூரமாக தான் இருப்பீங்க. நிச்சயம் காரியத்தை சுத்தமாக தேவ பிள்ளைகள் குறைக்க வேண்டும், கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும். 10% சோத்திரம் இல்லாத பார்த்தோட வாங்குறது, பார்த்தோட செய்கிறது, அடையணும். இந்த எண்ணெல்லாம் இச்சையும் சார்ந்ததாகும். இந்த பாருங்கள், இது முதல் ஆசையான சொல்கிறேன் அப்படின்னா இது ஆதியாகமத்திலே வந்ததுனால சொல்கிறோம். இதனால் ஒரு பெரிய ஒரு பாவ சரத்தை உருவாயிடுச்சு இந்த இச்சையினாலே. தேவனுக்கு வெளியே போய் தான் எல்லா குழந்தையும் பிறந்தார்கள். மறுபடியும் தேவனுக்குள்ளால வர்றதுக்கு இயேசு வர வேண்டிய ஆகிடுச்சு. 7% சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால இந்த இச்சையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அது தேவனுடைய பார்வைக்கு தூரத்தை நம்ம கொண்டு போயிடும். விசேஷமாக தேவனுடைய நேரடி பார்வை இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தேவம் குறைக்கிறது. அப்படி ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29 வாசிக்கும் போது இங்கே ஏசா அதே இச்சையில் இருந்தான். சிரேஷ்ட புத்திர பாவத்தை இழந்து விட்டான். எழுந்தனால கடைசி யாக்கோபு தான் அவன் அடுத்த சந்ததிக்குள்ள அடுத்த பேர் அவங்க உள்ள வந்ததாக காணப்பட்டது. ஆக்சுவலாக ஏசா தான் அங்கே பேர் வர வேண்டும். அவன் தான் மூத்த குமாரன், அவன் சிரேஷ்ட புத்திரன். ஆனால் ஒரு சாப்பாட்டுக்காக அதை விற்று போட்டதுனால அவன் அந்த பாக்கியத்தை இழந்தான். இளையவன் அந்த காரியத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டான். வாசிக்கலாம்.
ஆதியாகமம் 25:29. எவ்வளோ அசால்ட்டுத்தனம் பாருங்க. எப்படி போத போகிறோம், இன்னைக்கு சாப்பாடு வேணுமா அல்லது சேஷபுத்திர பாத்திரம் எப்படி போகிறவனுக்கு எதுக்கே அந்த சேஷபுத்திர பாத்திரம் பேசாமல் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சாப்பாடு மேலே இச்சை கொண்டான். அதில் இருந்து தேவன் ஏசா குறித்து எதுவுமே எழுதுறது, ஏசா நடத்தின விதம், ஏசாவுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் எதுவுமே இல்லை, எல்லாம் யாக்கோபை போய் சேர்ந்து தேவனுக்கு சோத்திரம் இல்லாத. இப்படி தான் சில வேலை என்ன பண்ணும், இச்சையினால சில காரியங்களை இழந்திருக்கிறத பார்க்கணும். சேஷத்தை பார்த்து இழந்து கொண்டான். ஆனால் தேவனை நடத்துவதையும் அவன் இழந்து விட்டான். இச்சை தேவனுடைய பாவியின் மத்தியில் தூரமாக்கும் என்று தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகினால இச்சை ராசியை நாம் முழுவதும் வெறுத்து விட வேண்டும், விசேஷமாய் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது நிச்சயமாக ஒரு இழப்பை கொண்டு வந்து, என்ன இழப்பு என்று சொன்னால் தேவனுக்கு நாம் தூரமாக்குகிற ஒரு இழப்பை கொண்டு வந்துவிடும். தேவனுக்கு சோத்திரம் இல்லாத. ஆகையினாலே இச்சையை ஆசையை நாம் முழுவதும் கட்டுப்பாட்டை வர வேண்டும் சொல்லி தேவன் நம்ம திருவம்புகிறார். ரெண்டாவது எல்லாரும் தெரிஞ்சத பண ஆசை. பண ஆசை 1 தீமோத்தேயு அதாவது சொல்லப்பட்ட பிரகாரமாய் 1 தீமோத்தேயு 6:10 2 தீமோத்தேயு 6:10 சொல்லப்பட்ட பிரகாரம் எல்லாத்துக்கும் வேறாக இருக்குது. கீழே விழுவதற்கு பணாசை எல்லா தீமைக்கும் ஒரு வேறாக இருக்குது. சில பேர் வழிவெளி சிலங்களை குத்தி கொண்டார்கள். அதை குத்தி கொண்ட மத்திய 26:15 யூதாஸ் காரியம். அவன் பண ஆசையினாலே வாசிக்கோங்க. சில வசனங்கள் தெரிஞ்ச வசனம் நேரம் இல்லாத எழுதிக்கோங்க, காரியத்தை கூட புரிஞ்சுக்கோங்க, காரிய தொகையை புரிஞ்சுக்கோங்க. யூதாஸ் மத்திய 26:15 அவன் பண ஆசையினால் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய துரோகம் செய்தான். தன் உருவத்தை குத்தி கொண்டான். அவன் தற்கொலை செய்யப்பட்டான், அவன் வெடித்து கொல்லப்பட்டான். அதே அப்போஸ்தலர்களே 1:24 சொல்லி வாசிக்கும் போது யூதாஸ் தன்னுடைய பட்டத்தை இழந்தான்னு சொல்லி பார்க்க, அதை மட்டும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:24 அப்போஸ்தலர் 1:24 அது என்ன லாஸ் ஆச்சு பாருங்க. அவன் பண ஆசைப்பட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அவன் இழந்து போனான் என்று சொல்லி பார்க்குறோம், வாசிக்கிறோம். கர்த்தர் கொடுத்ததை இழந்து விட்டான் என்று பார்க்குறோம். என்ன வாசிங்க இன்னொருத்தர் அப்போஸ்தலர் 5:1 எடுத்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 1:24 இழந்து போனேன் அப்படின்னு போட்டுட்டேன். அந்த பட்டம், அந்த பட்டத்தை அவன் இழந்து போனான். எதனாலும் பண ஆசைனால. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்குது. அவன் தன் கர்த்தர் கொடுத்த நல்ல அப்போஸ்தலர் பட்டத்தை அவன் இழந்து போனான். அவன் அங்கே தீமைக்குள்ள ஆனான்னு சொல்லி பார்க்குறோம். அப்படியே அப்போஸ்தலர் 5:1 இங்கே அனேனியா எப்ராத்தருடைய அந்த சம்பவங்கள் பாருங்கள். பசுத்தாவுக்கு விரோதமாய் பண ஆசை மித்தமாய் அவங்க பொய் சொன்னார்கள். அவங்க அந்த இடத்துல இறந்து போனார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்குது. வாசிக்கலாம். வஞ்சித்து வைத்தார்கள். பண ஆசைகளை வந்து அப்போஸ்தலர் கண்டுபிடிச்சிட்டார். அவன் அங்கேயே இறந்து போனான். மனைவி வந்து கேட்டார், அவரு போய் சொன்னான், அங்கேயே வஞ்சித்தாள் அங்கேயே இறந்து போனான். தேவவசம் சூத்திரம் உண்டாதாக அங்கே பாருங்க. இப்போ இவர்கள்லாம் அது பண ஆசையினாலே பெரிய பாதிக்கப்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். தனக்கு கொடுத்ததை இழந்து போனார்கள். பண ஆசையினால் தனக்கு கொடுத்த அப்போஸ்தலர் பட்டத்தை, தனக்கு கொடுத்த அந்த கணத்தை அவர்கள் இழந்து போனார்கள். ஆகையால் பண ஆசை நமக்கு வேண்டாம். பணம் எல்லாத்துக்கும் உதவும் தான், அது தேவைதான். தேவைக்குரிய நமக்கு இந்த மாத்திரம் போதும். ஆசை நமக்கு வேண்டாம். அது ஏதாவது ஒன்று நினைச்சியும் இழக்க வைக்கும். நான் முதல்ல சொல்லிட்டேன், நியாயம் இல்லாத ஆசை ஏதாவது ஒரு நினைச்சு கண்டிப்பாக இழக்க வைக்கும், ஒரு இழப்பு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். மூணாவது காரியம் பதவி ஆசை. 2 சாமுவேல் 15:4 வாசிக்கும் போது பதவி ஆசை. எப்படியாவது நம்ம பதவி அடைந்து விட வேண்டும் சொல்லி அங்கே அப்சலோம் ரொம்ப ஸ்டெப் எடுத்தான். எல்லாரையும் தன் வசமாக திருப்பி கொண்டான். ராஜாக்கள் தான் ஸ்டெப் எடுத்தான். கடைசி அவனுக்கு என்ன உண்டாச்சு பாருங்க. வாசிக்கலாம்.
அந்த ஆசை நியாயமில்லாத ஆசையாகும். தகப்பன் இருக்கிறான், ஆனால் இவன் என்ன செய்கிறான், அதை பதவி பெற்றுக்கொண்டு ஆசைப்படுறான். அவனுக்கு அது கிடைக்கவே இல்லை. அவன் அதை ஒரு காரியத்துக்கு பெரியதாக இழந்தான் பாருங்க. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 15:4 வாசிங்க. எடுத்து வாசிப்போம். வாசி 2 சாமுவேல் 15:4. வழக்கு வியாஜம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னுடைய நியாயாதிபதியாக வந்தால் நலமாயிருக்கும் என்பார். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி செய்வார். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் செய்து, இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டார். புரிஞ்சுதா? நினைச்சா தன்னை வணக்கம் சொல்ல ஆட்கள் செய்வானா, அப்படி கட்டி விட்டு கொடுத்து ஆட்கள் செஞ்சுக்கான். சேர்த்து கொண்டு வஞ்சகமாக அந்த பதவியில் உட்கார் பண்ணான். 7 வருஷம் சோதனை சில ஆட்கள் பதவியில் உட்கார்றதுக்கு வஞ்சகத்தை பயன்படுத்துவான். திருவா கடந்த நாட்கள் ஒரு இஸ்ரேல் போட்டிக்காக இருந்தான், அவனுக்கு கிடைக்கல. அவன் மனசில் 3 நாள் வீக்காக இருந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நான் குவாலிஃபை இருந்தால் எனக்கு கிடைக்கலப்பா, அதான் வருத்தம் வேறு ஒன்று. இன்னொருத்தன் அப்படி இப்படி எல்லாத்தையும் தாட்சா பண்ணி அப்படியே சாட்சா பண்ணி அவன் வாங்கி கொண்டாப்பா, ரொம்ப சங்கடமாக இருக்கு எனக்கு அதை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்படி தான் சில நேரத்தில் இந்த சொல்ல மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பேசி கவர் பண்ணி அப்படி வஞ்சித்து ஆட்கள் சேர்த்து கொள்வாங்க. ஆனால் அது ஒரு பிரோஜனம் இருக்காது. நியாயமுள்ள ஆசையாக அந்த ஆசை நிறைவேற்ற அவனுக்கு என்ன உண்டாகும், அது குறித்து அவர் வார்த்தையிட்ட பேசுவது கரெக்டாக சொன்னார். சார் இவன் இந்த போட்டி இந்த இதில் லீடர் இல்லாத ரொம்ப வருத்தப்படுறான். இவனுக்கு என்ன இன்னொருத்த அப்படி ஆயினால அவன் அந்த இன்னொருத்த இப்படி எல்லாத்தையும் கவர் பண்ணி அவன் எல்லாம் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி அதுலேயும் யோசிக்கிறாங்க. அவர் சொன்னார், இந்த போஸ்டர்களுக்கு அந்த அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வரைக்கும், அந்த ஆனுவல் ஃபங்க்ஷன் டே நடக்கிற வரைக்கும், அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ் டே நடக்கிற வரைக்கும் அது 1 மாதத்தில் அவன் படிப்பு பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னான். அதை அப்படி திருவாட சொன்னேன். அது ஒன்று கொஞ்சம் நல்லா அபிப்பிராயம் வச்சுருக்காரா, உனக்கு ஏன் அந்த பதவி கிடைக்கணும்னு புரிஞ்சுதா, கர்த்தர் படிப்பை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவர் இந்த மாதிரி ஒரு சின்ன போஸ்ட்டுகளை அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ அதை ஒரு பெரியதாக்கிக்காதன்னு சொல்லி அவன் மனத்தை தேற்ற முடியாத கிருபை செய்தார். அப்போ அவனுக்கும் சொன்னான், அவன் படிப்பு 1 மாதம் வேஸ்ட்டாக போனாலும் அதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். அந்த கிருபா அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி எடுத்து வைத்தான். அதே மாதிரி தான் சிலர் அப்சலோம் அப்படியே கவர் பண்ணி தான் பதவி பெற்று கொண்டிருப்பாங்க. ஒரு பிரோஜனம் கிடையாது. அது நிறைவேறிச்சா பாருங்கள், உண்மையை நிறைவேறிச்சுன்னா நீங்கள் அதை அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம், நீங்களும் அதை செய்யலாம். வாசிக்கலாம். அதிலே 18 வசனம், அதிலே 18:10 வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. பார்த்தீங்களா? அதுதான் வசனம் வாசிங்க. புரிஞ்சுட்டே அவசரம் அவனா போயிட்டு சிக்கிட்டான். அவன் ஒரு கோவில் யாரும் வந்தவனா ஆக்சிடென்ட்லாம் பண்ணலை, யாரும் தலையை வெட்டியும் போடலை. கோவில் கழுத்து ட்ராவல் பண்ணிட்டு வராரு, மரம் செஞ்சு அவன் கழுத்தை பிடிச்சிச்சு, கழுத்தை நன்றிட்டு தூங்கிட்டான். அவனா போய் சிக்குவான். சில ஆட்கள் அப்படிதான் பதவி ஆசை இருக்கும்போது தானாக போய் சிக்கிக்கிறாங்க. நம்ம அதை பார்த்து வேடிக்கை தான் பார்க்கணும் தவிர நாம் அந்த பதவிக்குள்ளே போகக்கூடாது. புரியுதா? 7 வருஷம் சூத்திரம் இல்லாத நியாயமான ஆசை இருந்தால் நிறைவேறும், நியாயமுள்ள ஆசை இருந்தால் நிறைவேறாது, ஒரு இழப்பும் உண்டாகும். அதுதான் இங்கே அவசரம் உண்டாயிடுச்சு. இதை போய் என்ன செய்யணும், நம்ம யோகாவுக்கு போய் எல்லாரும் தெரிவிச்சுருக்காங்க. தேவன பசங்க சோத்திரம் உண்டாக்காத ஆசை நமக்கு வேண்டாம். அடுத்தது பொருள் ஆசை. யோசுவா 7ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். யோசுவா 7:1 ஏன் வாசிங்க. உங்களுக்கு மத்திய 19:21 எடுத்துக்கோங்க. யோசுவா 7:1 வாசிங்க. இங்கே என்ன ஒளி இழப்பு என்னன்னா, கர்த்தரோட கோபம் உண்டாயிடுச்சு மக்கள் மேலே. ஏன் அப்படின்னா சாபத்தில் நம்ம பொருளை செஞ்சு அவன் எடுத்துக்கொண்டான். பொருளாசையை நமக்கு வேண்டாம். புரியுதா? பொருளாசையே நமக்கு வேண்டாம். ஏற்கனவே சொல்லியாச்சு, சாப்பாடு ஆசை நமக்கு. யார் சாப்பாடு ஆசைப்பட்டா? நீ இல்லை, ஏசா. அப்போ நீ சேஷ புத்தகத்தை இருந்துட்டான்
கர்த்தர் அவனை குறித்து பிற்பாடு வேதாந்தம் ஒன்றும் எழுதலை. அந்த பொருளாசையை நம்ம செய்யக்கூடாது, படக்கூடாது. பொருளாசையினால் என்ன உண்டாகும்? கோபம் கொண்டாகும். கோபம் கொண்டார் கர்த்தர். கர்த்தர் பண்ணிப்பாரு, கர்த்தர் கோபம் கொண்டார். அப்போ பாருங்கள், அதை 21, 25 பாருங்கள், அந்த கோபம் என்ன உண்டாகிட்டு பாருங்கள். 21 5 வரைக்கும் வாசிங்க. அதே 7 21 25 வரைக்கும். இது அவன் செஞ்ச காரியத்தை சொல்றான். என்ன பொருள் எடுத்துக்கிட்டார்? அடுத்தது வாசிங்க. இருபத்தஞ்சு வாசிங்க ஸ்ட்ரைட்டா. உயிரோட போதிச்சிட்டாங்க, கல்லை போட்டு அடிச்சு கொண்டாங்க. அது அடுத்த பாருங்க, கத்தோட கோபமாங்க மாறுது. ஓகேங்களா? கத்தோட கோபம் பொருள் எடுத்து கத்தோட கோபங்க உண்டாச்சு. இவன் ஜீவனை அங்கே விட்டதா சொல்லி பார்க்கணும். தேவன பசங்க சோத்திரம்னா இன்னொரு காரியம் பாருங்க. மத்திய 19 21 22 பாருங்க. இதே நம்ம வந்து ஒரு பரிபூரணை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இயேசு வாழ்க்கைன்னு கேட்குறான். அந்த ஆஸ்தியுடன் கேட்குறான், பொருளுடன் கேட்குறான். இயேசு நான் விட்டுட்டு பின்னாடி வானான். அவன் ஒன்றுமே சொல்லாமல் அப்படி போயிட்டான். கர்த்தர் சொன்னார், இந்த மாதிரி ஐஸ்வர்யம் உள்ள பிரவேசிப்பது ரொம்ப ரேர், ஆனால் தேவனா எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அது என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஒரு வருஷம் மட்டும் வாசிங்க. 21 22 மத்தேயு 19 21 22. ரட்சிப்ப இடம் தான், நித்திய ஜீவனே இடம் தான். 7 சோதனம் உண்டாத அங்கே ஆகான் பொருளை இச்சித்து ஆசைப்பட்டு பொருளை எடுத்து வச்சுக்கிட்ட ஜீவன இடம் தான். இங்கே பொருளை கொடுக்காம தானே வச்சுக்கிட்டனால நித்திய ஜீவன இடம் தான். இந்த சகோதரன், இந்த வாலிபன் 7 சோதனம் ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. பொருளை எடுத்தனாலே, பொருளாசை கொண்டு எடுத்ததுனாலே அவங்க எல்லாம் கல்லடிப்பட்டவங்க உயிரோட ஜீவன் இல்லாமல் போயிட்டான், ஜீவன் இழந்து விட்டான். இங்கே பொருளை தானே வைத்து கொண்டதுனாலே, ஊழியத்துக்கு போய் யாரும் தானே வைத்து கொண்டதுனாலே என்ன செஞ்சாங்க? நித்திய ஜீவனை அவங்க இழந்தான். ஆத்மா அந்த அந்த ஆண்டு கேட்குற மதிகேடனே இவ்வளோ ஆசை வச்சும் ஆத்மா திருப்தி இன்னி நைட்டு எடுத்து போனால் என்ன பண்ணான்னு கேட்குறேன். முடிஞ்சு போச்சா? அப்போ ஆசை சேர்த்துக்கொள்ளுங்கெல்லாம் ஜீவன் போயிடுச்சுன்னா அது ஒரு போஜனம் இல்லை. அப்போ பொருளாசை வைக்கிறது எழுதுறது ஒரு வேஸ்ட், நியாயம் இல்லாத ஒரு ஆசை. அந்தந்த காரியத்துக்கு தான் அந்த பொருள் பயன்பட வேண்டும். அந்த பொருள் பயன்படாமல் அதையே வைத்துட்டு இருக்கிறது ஒரு பிரோஜனம் இல்லை. வீட்டில் அடிக்கடி சொல்லுவோம், எங்கள் அம்மா நிறைய புது சேலையை அது கட்டாமல் வச்சுருந்துருவோம். சில நேரத்தில் சில ஜாக்கெட்டை தச்சு போடாமல் இருந்திருக்கு. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு ஆசை வந்துட்டு நான் கொடுத்து விட்டேன். 7 வருஷம் சோத்திரம் இல்லாத ஆட்சி நடக்குதே, இதை செய்யாமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அது வருத்தப்படுச்சு. 7 வருஷம் சோத்திரம் உண்டாகும். வேறு அப்படி தான் சும்மா பொருளை வச்சு என்ன பிரோஜனம்? கடைசியாக அவங்களும் போடாமல் போயிட்டாங்க. அவங்க அதை இழந்து போயிட்டாங்க. ஜீவன் போனதுக்கப்புறம் அது ஒன்றும் பிரோஜனம் கிடையாது. பொருள் ஆசை நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டும் மட்டும் இருந்து போனால் போதும். 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக ஆகையினால நம்ம ஒரு சாட்சியாக இருப்போம். பொருளாசைக்கு ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம். நியாயமுள்ள காரியத்துக்காக உள்ள அந்த ஆசை இருந்தால் பரவாயில்ல, அது கர்த்தர் சித்தம்னா நடக்கும். நியாயமுள்ள ஆசை இல்லை இருந்தால் அதை இழப்பு உண்டாகும். இங்கே ஜீவனே போயிடுச்சிங்க. இன்னொரு பொருளை வச்சதுனால நித்திய ஜீவனும் போயிடுச்சு. 10 வருஷம் சோத்திரம் உண்டாதாக ஆனால் பொருளாசை மேலே நம்ம ஒரு கட்டுப்பாடு வருவோம். அடுத்தது காணிக்கை ஆசை. காணிக்கை ஆசை சில ஊழியர்களுக்கு காணிக்கை கண்டால் தான் அவங்களுக்கு உற்சாகம் ஒரு ஊழியத்தில் அப்படி பசுத்தை இறங்கின மாதிரி நினச்சிக்குவாங்க. ஆமாம், சில பேர் அப்படி பார்த்தாலும் பசுத்தை இறங்கின மாதிரி காட்டிப்பாங்க.
அப்படி இருக்கக்கூடாது. ஊழியர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு காணிக்க தந்தா வாங்கிக்கணும், இல்லைன்னா கர்த்தருக்கு சோத்திரம், தரடணும் கர்த்தருக்கு சோத்திரம். வாசிக்கலாம், வேகமாக வாசி. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20. அது என்ன ஒன்றா, they will lost their health, ஆரோக்கியத்தை இழந்துவார்கள். காணிக்கையில் விருப்பப்பட்டாலும் ஆரோக்கியத்தை இழந்துவார்கள். இதெல்லாம் தெய்வ வெளிப்பாடு. வாசிக்கலாம், 2 ராஜாக்கள் 5:20. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அது சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாயிரம் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை கொண்டு வந்தான். வாசிங்க. அவன் தன் பிறகே ஓடி வருவதை நாகமான் 27-28 வாசிங்க. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும். 26 வாசிங்க. எலியா சத்தம் போடுறது. அப்பொழுது அவர் இவரை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடைய கூட செல்ல. நான் வாங்கக்கூடாது நான் சொன்ன வார்த்தை, என் மனம் என்னன்னா, நான் வாங்கக்கூடாது சொன்ன வார்த்தை அவன் கூட உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இருந்தது. ஆமாம். அப்புறம் வாசிங்க. பணத்தை வாங்குகிறவர்களுக்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரங்களையும் வேலைக்காரர்களையும் வாங்குகிறவர்களுக்கும் இது காலமா. காலத்தை மாதிரி அவனுக்கு சொத்து வாங்கினாலும் சரி, தோட்டம் வாங்கினாலும் சரி, திராட்சை தோட்டம் வாங்கினாலும் சரி, காணிக்க வர காலத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். போன இடத்துக்கெல்லாம் காணிக்க, போன இடத்துக்கெல்லாம் எல்லாம் வாங்கிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா they will lose their health. குஷ்டி வீட்டில் போய் ஒரு நாள் நம்மளால் போய் காணிக்கணும். இவன் ஒன்றா என்கிட்ட புலம்புறான், எப்படி ஐயா அதை வாங்கலாம், நீ ஏன் கொடுத்த இவ்வளோ சத்தியம் பண்ணுங்க. அவரு ஜோபன் முடிச்சுட்டு பைபிளிஸ்டிக் வயலான கையில் சிரிப்பு பைபிளிஸ்டிக் கையில் வந்து அதெல்லாம் அர்த்தம். அப்புறம் அவர் ஞாபகத்தை ஊழியக்கார அப்படின்றார். துஷ்டி வீட்டில் காணிக்க வாங்குற காலமாங்க அது. தோட்டம் வாங்குற காலமா, ஸ்டார்சரி வாங்குற காலமா, வஸ்திரம் வாங்குற காலமா, அந்தந்த காலம் தான் வாங்கணும். தேவையோட இந்த வஸ்திரம் வாங்க ஜிப்பா வாங்க சொல்லிச்சு. நான் செஞ்சு ஊழியத்துக்கு இந்த போட்டுக்க ஜிப்பாவே அதிகமாக எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஊழிக்கிறேன், அப்புறம் வாங்கி இது காலம் இல்லை அப்படின்னு. இல்லை புதுசாக போட்டால் நல்லா இருக்கும், புதுசாக போட்டால் நல்லா இருக்கும், வைக்க முடியல, மனசு பரிசுத்தமாக இருக்கும். அவ்வளோதான். ஊழியத்தில் வாஞ்சி அதிகமாக அதுதான். ட்ரெஸ்ஸு போட்டனால வாஞ்சி வந்துடுமா. அதனால் இப்போ வாங்குற காலம் இல்லை அப்படின்னு வீட்டில் சொல்லி வச்சுருக்கேன். 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக காலத்து அந்த மாதிரி அதை பொருளை வாங்கணும் தவிர சும்மா பாடி இடைச்சனெல்லாம் பார்த்தோன்னா வாங்கிடுறது அப்படின்னு. ஒரு ஃபங்க்ஷனாக உடனே புது ட்ரெஸ் வாங்கி அப்படின்றது இது காலமா. காணிக்கை வாங்கி உடனே புது ட்ரெஸ் வாங்கி, காணிக்கை வாங்கி உடனே அதை வாங்கி போட்டுரு, இதை வாங்கி போட்டுரு அப்படின்றது. தயவுசெய்து ஊழியர்களுக்கும் அந்த கட்டுப்பாடு இருக்குது. காணிக்கை கேட்டு வாங்காதீங்க, கொடுத்தா வாங்கிக்கணும். அதுதான் ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வார்த்தையை அடிக்கடி பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் எப்போ வேணாலும் காணிக்கை வாங்குவதெல்லாம் அன்றைய இவர்களுக்காக நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் வாங்குவேன். பணிகளுக்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிற எனக்கு சந்தோஷம், அவ்வளோதான். அது முடியாது. கர்த்தர் எனக்கு அது எப்படி பாரமாகாதபடிக்கு எனக்கு அது சைஸு கொடுக்குறோம் அப்படி நடத்துகிறேன். அதுக்காக விஷயம் நான் விருப்பப்படுவேன். அந்த ஆசை எனக்கு என்ன உண்டு அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த வசனம் எனக்கு என்ன உண்டு தெரியும். they have lost their health. அவங்க சோத்தை இழந்து போயிடுவாங்க. வாசிக்கலாம். இப்போ 28 வாசிக்கலாம். 27-28. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றார். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக அவங்க ஒரு நியாயத்துக்கு உண்டாகி கர்த்தருடைய வசனம் சோத்திரம் உண்டாக. இது 2 விதமாக சொல்லலாம். காணிக்கையை நீ தப்பாக பயன்படுத்தும் போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் நாங்கள் நடக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட் மேபி அது ஹெல்த் எது லாஸாக கூட இருக்கலாம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. ஆனால் காணிக்கை ஆசை இருக்கக்கூடாது என்கிறத பார்க்குறோம். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஊழியர் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. அப்போ எல்லாரும் தெரிஞ்ச பெண் ஆசை. சிம்சோன் 16ஆம் அதிகாரம், அது நியாயாதிபதிகள் 16:4-21. அவன் பேர் முதல்ல ஒரு பொண்ணை விரும்பினான். அதோட கிடைக்காதனால இன்னொரு விபச்சாரிக்கு போயிட்டான். அவன் பாருங்க, அதனால் என்ன உண்டாயிட்டு பாருங்க, அவன் கண்களை இழந்தான். அதான் அது பெரிய விஷயமாக போச்சு. அவன் கண்களை இழந்தான். அந்த ஆவிக்கு ஒரு வரத்தையும் அவன் இழந்தான். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16:4 முறை வாசிக்க, பிற்பாடு 21 வாசிங்க. ஆ 21 வாசிங்க. அந்த ஸ்நேகம் எங்கே விட்டு வச்சு பாருங்க. பார்த்தீங்களா, பெண் ஆசை எங்கொண்டு போயிட்டு
ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருச்சு. தானே அவன் கெட்டிக்கிட்டான், கையில் கொண்டு கெட்டிட்டான். கண்கள் கொடுக்கப்பட்டது. பெண் மேலே ஆசை. தேசிய பெண் மேலே ஆசைப்படாதீங்க. பெற்றோர்கள் சொல்கிற பெண் மேலே இருந்தால் பிரச்சனை கிடையாது. வாசிக்கலாம் அதே நியாயாதிபதிகளே 14:1-2 வாசிங்க. 14:1-2. இங்கே என்ன ஒரு லவ் ஃபெயிலியர். அதை வச்சு தான் அவர் என்ன செய்கிறாரு, அடுத்து கொண்டு போகிறாரு. இந்த லவ் ஃபெயிலியர்னா அமைதியாக கிடைக்கலன்னு அமைதியாக இருக்க வேண்டியதானே. அடுத்தது அது ஆசை தீர்த்துக்கு போயிட்டு போனார், அங்கே சிக்கிக்கிட்டார், கட்டுக்குள்ளே போயிட்டார். இங்கே ஃபஸ்ட்டு கேஸ் இருப்பாங்க, அவன் தாய் தகப்பன் மேலே எதிர்த்து அந்த காரியத்தை செய்கிறார். அது அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, வாய்க்காமல் போயிடுச்சு. வாசிக்கலாம் 14:1-2. பாருங்க, தாய் தகவலும் கேட்கலாம், பெண் எனக்கு முடிச்சு கொடுங்கன்னு. அப்புறம் தாய் தகவலுக்கு என்ன பதில் சொல்றாங்க பாருங்க, வாசிங்க. எப்போ ரசிப்பில்லாத காலத்தில் எப்போ பெண் எடுக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. சொந்தக்காரில் எவ்வளோ இருக்கிறாங்க. ரொம்ப எனக்கு அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறா, எனக்கு அவள் தான் வேணும் அப்படின்றாரு. கிடைக்கல. ஸோ அப்பாவும் பொண்ணும் போனால் அது கிடைக்கல. அவமானப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன போகுது, ஒன்றும் கிடைக்காது தான். இன்றைக்கி அப்படி தான் சில இடங்களில் நம்ம ஒரு பெண்ணை பிடித்திருக்கலாம், அது கிடைக்கல விட்டுணும். நான் சொல்லிட்டேன், அது ஆசையினாலே நம்ம கிடைக்காம போனால் அது பேர் இல்லை, தோல்வி கிடையாது. இன்றைக்கி ஒரு பெண்ணை பார்க்குறாங்க, அது கிடைக்கலையா, ஒன்று லவ் ஃபெயிலியர், ஒன்று தாடியோட காமிச்சிட்டான். லவ் ஃபெயிலியர். நீ ஆசைப்பட கிடைக்காத அது எப்படி ஃபெயிலியராக மாறும்? கிடையாது. அது இவங்க ஃபெயிலியர் வச்சுக்கிட்டாங்க. அப்படி தான் இங்கே அது பெரிஸ்தர் வந்து அவன் ஆண்டு கொண்டு இருக்காரு. அவரை போய் நீ ஏன் கெட்டுறன்னு கேட்குறான். நம்ம சொந்த காலம் எவ்வளோ இல்லையா அப்படின்னு கேட்குறான். இந்த அறிவு முதல் ரெபெக்காலுக்கு இருந்துச்சு. என்னன்னா, உங்கள் அண்ணன் அந்த மாதிரி போய் கெட்டிட்டு ரொம்ப போயிட்டார். நீ எங்கள் இடத்துல எடுத்துக்கோ, என் அண்ணன் வீட்டுக்கு போ. ஏன்னா அண்ணன் வீட்டுக்கு போனால் அவன் கொண்டு தருவான் அப்படின்னு சொல்லி கேட்டு ஈஸாவும் அக்செப்ட் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்புகிறாங்க. நல்ல பிள்ளைகளை கட்டி கொண்டுட்டான் யாக்கோபு. தாய் தகப்பன் கல்யாண விஷயத்தில் தயவுசெய்து நீங்கள் ஆசை போட்டு பெண்முகம் கொண்டு வராதீங்க. அது நியாயமான ஆளாக இருந்தால் கிடைக்கும், நியாயம் இல்லாத ஆளாக இருந்தால் அது கெட்டு போது வாய்ப்பு உண்டாகும். கடைசி என்ன செய்யுமா, தாய் தகப்பனை போய் நான் சொல்லுவோம். இப்போ அவமானம் உண்டாயிடுச்சு, கண்களும் போயிடுச்சு. இப்படி ஒரு காலத்தை அதே மாதிரி தாய் தகப்பனுடைய சொல் கேட்டு நடந்தான் யாக்கோபு. என்ன அவமானம் உண்டாயிடுச்சு, ஒன்றும் இல்லையே. திரும்பி வரும்போது 2 பரிவாரோடு வந்தான். இடத்துல ஒரு பொண்ணு எடுப்போம், நம்ம அண்ணன்மாரோட ஒரு பொண்ணு எடுப்போம் அப்படி சொன்ன ஒரு கேட்ட ஒரே வார்த்தைக்காக என்ன இருந்தது, அவங்க பெரிய சன்னதி உருவாக்கி பெரிய படையோடு வந்தான். எதிர்கொண்டு அந்த ஏசாவே என்ன செஞ்சாம எதிர்கொண்டான். தேவ வசனம் சோத்திரம் உண்டாதாக. அப்படி இருந்து என்ன தெரியுது பாருங்க, நியாயமான ஆசைகளுக்கு கர்த்தர் துணை புரிகிறார். நியாயமான ஆசை கர்த்தரங்கே ஒரு தீர்ப்பை கொடுத்து ஒரு இழப்பை கொண்டு வச்சிருக்கார். தேவ வசனம் சோத்திரம் உண்டாதாக. சிம்சோன் அவ்வளோ பலமான ஆவின பலமாக இருந்தான். ஆனால் ஆசை, அந்த பெண் ஆசை அவனை சீரழித்து கெட்டிச்சோறாக்கிறது. அவனை ஆவிகளுக்கு பலத்தை இழந்தான், கண்களின் பார்வையை இழந்தான், கட்டுக்குள்ளால போனான். கடைசியில் கர்த்தருடைய இறக்கத்தை மித்தந்தான். நம்ம வெக்கப்படாது செய்யணும்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் கொண்டு தான் அந்த மரணத்தை ரிசீவ் பண்ணான். தேவன் வசனம் சோத்திரம் உண்டாக. அதனாலே பெண் ஆசை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கீங்க. அதாவது அவங்களை பார்க்குறவங்கலாம் இன்றைக்கெல்லாம் பார்க்குறவங்களாம் ரொம்ப விருப்பமாக பேசுவாங்க. நீங்கள் தான் வாழ்க்கை மாதிரியே பேசுவாங்க, நீங்கள் தான் நான் இல்லை தான் பேசுவாங்க. ஆனால் அந்த வார்த்தையை எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அதான் பெரிய சீக்கிரம் என்ன, ஒரே டைலாக காப்பி அண்ட் பேஸ்ட் போட்டு இன்ஸ்டாவில் 10 பேருக்கு அனுப்புவாங்க. டைப்பிங் கூட அவசியம் கிடையாது அப்படின்னா. அதனால் இந்த மோகம் கொண்டு செய்கிறதுலாம் வேண்டாம். பெற்றோர்கள் கீழ்பட்டு விசேஷமாக என்ன கேட்டால் கர்த்தர் வசனத்துக்கு கீழ்பட்டு நடவுங்க. கர்த்தர் அவங்களுக்கு நல்ல என்ன செய்வார், ஒரு பெண் பிள்ளை கொடுத்த விவாதத்துக்கு கொண்டு போடுவார். தேவ வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே பெண் ஆசைங்கிறது நமக்கு வேண்டாம். அது ஒரு இழப்பை கொண்டு வரும். ஒரு கட்டுக்குள்ளாக போச்சு. தேவ வசனம் சோத்திரம் உண்டாதாக. அடுத்தது தவறான ஆசை. நம்ம எண்ணங்கள் சிறந்த தவறான ஆசை செஞ்சால் அது காரியம் வாய்க்கவே வைக்காது. கர்த்தர் அதை அடித்து போடுவார். சாலமோனுக்கு எவ்வளவோ கர்த்தர் கொடுத்தா கூட கடைசி அவனுக்கு ஒரு தப்பான எண்ணம் ஒன்று அவனுக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு ராங் அசஸ்மெண்ட் அவனுக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது அவனை அந்த ஆழ்த்திச்சு வெளியே கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த எழுதுகிறார், அந்த அனுபவத்தை எழுதுகிறார். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம்
1 முதல் வாசிங்க, அப்புறம் 11 வாசிங்க. ராஜாவாகிய சாலொமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தார். பார்த்தீங்களா, எல்லாம் அங்கே சுற்றி ஜனங்களோட எல்லா மேலும் 2 ஆசைப்பட்டிருக்காரு. போச்சா விஷயம்? 11 வசனம் வாசிங்க. கர்த்தர் சாலொமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உங்களிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுத்து. 7 வருஷம் சோத்திரம். ராங் அசஸ்மெண்ட் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒரு தப்பான எண்ணம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லா வச்சிருக்க, கர்த்தர் நல்ல ஒரு உயர்நிலை வைத்திருக்கிற, ஆனால் என்னமோ நமக்கு ஒரு கெட்ட எண்ணம் அவனுக்கு இருந்தது. சாலமோன் தகப்பனுடைய எல்லா ஆசையும் கற்றுக் கொடுத்தா, அதுக்கு மேலே கொடுத்தா, ஜனங்களுக்கு ஞானமெல்லாம் கொடுத்தா. ஆனால் அவனுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் ஒன்று தப்பாக டைரக்ஷன் பண்ணிட்டு கொண்டே இருந்தது. ஒரு ராங் அசஸ்மெண்ட் ஒன்று இருந்தது. அதை அவன் என்ன செஞ்சு பாருங்க, ராஜபாரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஆளுகையை தூக்கி விட்டு. சில நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் தப்பாக இருந்தால் அந்த ஆளுகையை தூக்கி விட்டு, ராஜபாரத்தை தூக்கி விட்டு. பெருமை கொள்ளக்கூடாது, தவறான கொடுத்த அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தக்கூடாது. கொடுத்த அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்திட்டார். இப்படி பண்ணிக்கலாம், கர்த்தரை ஏற்றுக்கொள்வார், இதே என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார்? அவர் தைரியமாக செஞ்சார். பாருங்க, எத்தனை நாடுகளுடைய பெண்களை அவர் விரும்பியிருக்கார் பாருங்க. பார்வோனி மகள் விரும்ப மட்டும் இல்லாமல் ஒரு 7 நாட்டோட விரும்பினதுனால கர்த்தருக்கு பிடிக்காது. அவர் சொல்லிட்டு இதை செய்யாதுன்னு சொன்னார். அதுதான் பெரிய விஷயமே. 1 to 11 வயது வாசனம் சொல்லக்கூடிய நம்ம டைம்லாம் வாசிக்கல. இதை செய்யாதுன்னு அவர் சொல்லியும் அவர் இதை செஞ்சிட்டார். கர்த்தருக்கு அது பிரியமில்லாமல் ஒரு காரியம் ஆகிட்டான்னு சொல்லி பிற்பாடுகள்லாம் வசனம் எடுத்துக்கிறீங்க வகையில் வாசிக்கல. கர்த்தருக்கு அது என்னெல்லாம் போயிடுச்சா? பிரியமில்லாமல் போயிடுச்சான். உங்களோட நல்ல எண்ணத்தை தப்பான எண்ணமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்க மேலே என்ன இருக்காது? பிரியமே இருக்காது. அதுக்கு காரணம் இந்த ராங் அசஸ்மெண்ட், தப்பான எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. எல்லாம் ஒரு நல்ல எண்ணத்திலே செய்யுங்க. கர்த்தருக்கு செய்வார், செஞ்சுக்குவார், எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வருவார். என்ன இந்த தப்பெல்லாம் பிறகு எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், ராஜ்யபோகம் இதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு ஏதோ ஒன்று ரொம்ப ஒரு ஆணவத்தனையோ அல்லது ரொம்ப ஒரு நம்பிக்கை நினச்சி ஓவர் கான்ஃபிடன்ஸில் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களை செய்யும் ஒரு இழப்பை கொண்டு வரும். விசேஷமாக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு அங்கே ஒரு சாட்சி உண்டாய அந்த வசனம் அதை பார்த்து அது என்னென்ன வாசிங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தது அப்படின்றது எடுத்து வாசிக்கிறேன். சரி, நோட் பண்ணிக்கணும், வாசிங்க. அடுத்தது உலக ஆசை. உலகத்தில் உள்ள வாழ்கிற மாதிரி நாமளும் வாழணும். அவங்கள போட்ட மாதிரி நம்மளும் ஜீவிக்கணும். அவங்க ட்ரெஸ் மாதிரி நம்மளும் போடணும். அவங்கள மாதிரி நம்மளும் கலாச்சாரம். இந்த உலக ஜீவியெல்லாம் நமக்கு வேண்டாங்க. ஐக்கியத்துக்கு எடுத்துடும். உலக ஜீவி போட்டு நம்ம பிள்ளைங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு பசு தொழிலும் ஒரு அசு தொழிலும் எப்படி ஒரே இடத்துல நீங்கள் பயணம் பண்ண முடியும்? இருக்க முடியாது. ஆனால் அவங்கள போய் நானும் மாறணும் அப்படின்னு நினைக்கும் போது அது என்ன செய்யாது? அவங்க எல்லாத்துக்கும் உலகம் நம்ம கூப்பிடும், வாங்க வாங்க மதியம் சாப்பிடலாம் வாங்க நம்ம கூப்பிடும். உலகம் செய்யும், கூப்பிடும். ஆனால் நமக்கு என்ன செய்யாது? அது உண்டு பண்ணாத சில அசுத்தத்தை நமக்கு கொண்டு வந்து விட்டுருவோம். கடைசியில் நமக்கு பெரிய ஐக்கியத்தை பிரித்து விடும். வாசிக்கலாம். நான் 2 தீமோத்தேயு 4:10 2 தீமோத்தேயு 4:10 இப்பிரபஞ்சம் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டார். பாருங்க, நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக இவரை விட்டு பிரிந்து அதை போயிட்டான். உலகத்து காரியத்துக்காக போயிட்டான். உலகத்தை என்ஜாய் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. நீ நிறைய பேர் அப்படி தான் இருக்கா. கல்யாண விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா உலகம் என்ன இருக்கோ அப்படியே நம்ம கல்யாணம் பண்ண வேண்டும். அவங்களுக்கு ஒரே தாலி கொடுத்த வேண்டும், அவங்க மாதிரியே பட்டு கொடுத்த வேண்டும். எல்லாம் மாறி போயிட்டாங்க, எல்லாம் மாறி போயிட்டாங்க. கடைசி என்ன உண்டான்னு நினைக்கிறீங்க? அங்கே ஒரு பிரிவு தான் உண்டாகும். அவன் என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறார். அவன் என்னன்னா அவன் ஐக்கியத்தை விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்கிறான். அப்போஸ் ஐக்கியத்துக்கு வெளியே போயிட்டான்னு சொல்கிறான். உலகத்துக்குள்ளே ஒரு ஆள் உள்ளே போயிட்டானா அப்போஸ் ஐக்கியத்துக்கு அவன் வேலையே கிடையாது. நிச்சயமாக அதை அவன் பாதிக்கும். ஏன்னா அப்போஸ் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் 1 பேர் 1 சொல்லப்பட்ட பிரகாரமாக நாங்கள் கண்டிருக்கிறதா நீங்கள் என்ன செய்றீங்க இருக்கிறீங்க. நாங்கள் உங்களை அழைக்கிறோம் என்று இந்த அழைப்பு இருக்குது. அப்போஸ் ஐக்கியம் வந்து சாதாரண ஐக்கியம் இல்லை, அது தேவனோட இணைந்து இருக்கிற ஒரு ஐக்கியமாக. வாசிக்கலாம். 1 பேர் நாங்கள் கண்டு நான் ஒன்றியவா சாரி
ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதைத்தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். கற்பனை பண்ணி அறிவிக்கல. அடுத்தது நீங்களும் எங்களோட ஐக்கியமாடி கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களோட ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவையும் உங்களுக்கு எழுதுகிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தல ஐக்கியம் வந்து பிதாவோடும் அவர் குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு காரியமாகும். இந்த ஐக்கியத்தை நான் அழைக்கிறோம். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி சொல்கிறோம். அப்போது இந்த பிரபஞ்சத்தை நம்பி தேமா போனதுக்கப்புறம் அவர் அங்கே சந்தோஷம் சொல்லி போயிட்டார். ஆனால் அது சந்தோஷம் கிடையாது. பிதாவோட ஐக்கியமாக இருக்கிறதும் குமாரோட ஐக்கியமாக இருக்கிறதும் நீங்கள் என்னோட இணைந்திருக்கிறது தான் முழுமையான சந்தோஷம். அப்போஸ்தல ஐக்கியம் புரிஞ்சுனாங்க. நிச்சயமாக அது சந்தோஷத்தை கொண்டு வராது. ஏன்னா அப்போஸ்தலத்தில் நிறைய காரியத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறார். இந்த கடைசி காலத்தை முடிவு செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தல காரியத்தை கொடுத்துருக்கிறார். பசுத்தாவையே அப்போஸ்தலர் வார்த்தை அனுப்புனதால் தான் இறக்கப்பட்டது. அதனால இந்த அப்போஸ்தல ஐக்கியத்தை தேமா உலகத்து காரியத்துக்காக என்ன செஞ்சுட்டான், தியாகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகிய உலகத்து மேலே ஐக்கியம் வச்சுட்டீங்க அப்படின்னா சபையோடும் அப்போஸ்தல ஐக்கியோடு இருக்க முடியாது. அது உங்களுக்கு பிரித்துவிடும். அது ஒரு லாஸ் ஆகிடும். அது நிச்சயமாக ஒரு தனிமையை உங்களுக்கு கொண்டு கொடுத்துரும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையினாலே இந்த ஆசையெல்லாம் நியாயமில்லாத ஆசையாக இருக்க முடியாது. அதெல்லாம் ஒரு கெட்டு போகிற காரியமாக இருந்தது, கெட்டு அழிந்து போகிற ஒரு காரியமாக இருந்தது. விசேஷமாய் ஒரு இழப்பை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஆசைகள்லாம் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். இதில் மனதை செலுத்திடாதீங்க. உலகத்தில் ஆசை நமக்கு வேண்டாம், பொருளாசை நமக்கு வேண்டாம், பெண் ஆசை நமக்கு வேண்டாம், தவறான ஆசை நமக்கு வேண்டாம், பொருளாசை நமக்கு வேண்டாம், பதவி ஆசை நமக்கு வேண்டாம், பண ஆசை வேண்டாம், நிச்சய ஆசை நமக்கு வேண்டாம். நம்ம கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்? ஒரே வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். கலாத்தியர் 5:24. ஒரு கட்டுப்பாட்டு இருக்கும். சிலுவையில் அமையப்பட்டிருக்கணும். அவ்வளோத்தையும் சிலுவைக்குள்ளே வந்தாலும் நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. இதுதான் முடிவுரை. சிலுவைக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அது பழைய ஆதாமுக்குள்ளே போயிடாது. புதிய ஆதாமாகிய உயிர்த்தெழுந்தவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் புதிய மனுஷன் நீங்கள் தடுத்து கொள்வீங்க. ஆகையினால் அந்த ஆசை எல்லாமே கெட்டு போகிற அந்த ஆசை எல்லாமே அந்த பழைய மனுஷனோட அறையப்பட்டுரும். அதான் கரெக்டு. அந்த ஆசையை நீங்கள் சிலுவையில் கொண்டு வந்தால் தான் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அந்த கட்டுப்பாடு நம்ம புதிய மனுஷனாக வெளிப்படுத்தும். அதுக்கப்புறம் அந்த ஆசையை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆசைக்கலாம் கிறிஸ்துவனோட நல்லா கேட்டுக்கங்க. பொருளாதார முடியாத விஷயம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசையையும் இச்சையையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சிலுவையிலே ஆசையை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவோம். சிலுவையில் அந்த ஆசையெல்லாம் சிலுவையில் அறிந்து விடுவோம். அது பழைய ஆதாமுடைய முடிந்து போயிட்டு சொல்லி அறிந்து விடுவோம். அவர் கட்டுப்பாடுகள் வந்திருப்போம். இப்போ உயிர்த்தெழுந்த 2ஆம் ஆதாம் இயேசுவோட இணைந்திருப்போம். ஆசையில் கட்டுப்பாடுகள் கொண்டு வருவோம். கர்த்தர் சித்தமானதை நாம் செய்வோம். விசேஷமாக கர்த்தருக்கு பிரியமான செய்வோம். ஆசை ஆகையினாலே கிறிஸ்துவ நாம் ஆசையில் ஒரு கட்டுப்பாட வேண்டும். அப்படியே ஆசை இருந்தால் அது நியாயமான ஆசையாக இருக்க வேண்டும். அந்த ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்ம ஆட்கள் வளர்ந்து வருவார். விசேஷமாக அந்த ஆசை எதை சார்ந்ததாக இருக்க வேண்டும்? வேதத்தில் பார்க்கும்போது அது பக்தி விருத்தி எதுவாக இருக்க வேண்டும். ஒரு நன்மைக்கு நீதிமானுக்குள்ள ஆசை எல்லாமே நன்மைக்கு அது ஆசையாக இருந்து சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் சொன்னது பக்தி விருத்தியாக இருக்க வேண்டும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தகுதியான ஆசையாக இருக்க வேண்டும் சொல்லப்படுது. ஆகையினால் நாம் ஒரு தகுதியுள்ள ஆசையை நம்ம தேர்ந்தெடுப்போம். ஒரு நியாயமான ஆசையை தேர்ந்தெடுப்போம். ஒரு பக்தியுள்ள ஆசையை, பக்திக்கு ஏதோ வளர்ச்சிக்குள்ள ஆசையை தேர்ந்தெடுப்போம். விசேஷமாய் நன்மை செய்கிற ஆசையை தேர்ந்தெடுப்போம். கர்த்தர் நிறைவேற்றி நம்ம தொடர்ந்து ஆசையிருப்பார். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசையிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஸ்தோத்திரம்